தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. Taste Daily. Taste the Daily. வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப தேவையான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த பணம். இந்த பணத்தை வசீகரிக்கிறதுக்கான பரிகாரங்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் நம்ம இன்னைக்கு உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம். முதலாவது எப்பவும் போல மேஷ ராசிக்காரர்களுக்கு. இந்த மேஷ ராசிக்காரங்க தினமுமே சரி வீட்டின் தெற்கு பகுதி வெளிப்புற செவுத்து மேல வந்து ஒரு டம்ளர் தண்ணி தலைக்கடியில வந்து வைப்பாங்க தூங்கிட்டு இருக்கப்போ. இந்த சிம்மராசிக்காரங்க செம்பு சொம்புல வந்து தண்ணி முழுசா வந்து சுத்தமான தண்ணி நிரப்பி இவங்களுக்கு மரப்பெட்டையினுள் பச்சை நிற பட்டு துணி வந்து வைத்து அதற்கு மேல பணம் சில்லற காயின்ஸ் எல்லாம் சேகரித்து வராங்க அப்படின்னா நிறைய பணம் சேமிப்பு அப்படின்றது இவங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் அல்லது ஏழைகள் வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஏழைகளுக்குமே அதை வந்து கொடுக்கலாம் நைவேத்தியமாக செஞ்சு. வெல்லம் கோதுமை இது இரண்டையுமே வந்து எடுத்துட்டு போய் விற்கலாம். அரிசி பசும்பால் இது ரெண்டுமே வந்து நமக்கு சுக்கிரனுடைய அம்சம் தான். ஸோ பசு அப்படின்னு எடுக்கும்போது ஸோ இவங்க ரெண்டையுமே வாரம் வெள்ளிக்கிழமையில கொடுக்கும் பொழுது நிச்சயமா இவங்க கிட்ட இருக்கக்கூடிய கெட்டது ஆகட்டும் பணம் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கஷ்ட நிலையில இருக்காங்க, வேலை இல்லாம இருக்காங்க, வருமானமே இல்லைனாலும் ஏதாவது ஒரு வகையில பணம் சேரும். மஞ்சள் நிற ஆடைகளை அதிகமா உபயோகம் செய்யறாங்களோ தினமும் இவங்க பாக்கெட்ல ஒரு சின்ன சைஸ் வந்து எல்லோ கலர் கர்ச்சிப் வச்சுக்கிட்டா ரொம்ப லக்கி. எப்பயுமே பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க அந்த தென்மேற்கு பெட்ரூம்ல தான் வந்து உட்காந்து படிப்பாங்க. அப்படியே புக்ஸ் எல்லாம் அப்படியே சதறி கிடக்கிறது அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இந்த ராசிக்காரங்க அடிக்கடி செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாம தென்மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அறையை எவ்வளோக்கு எவ்வளோ கும்பராசிக்காரங்க சுத்தமா வச்சிருக்காங்க, கிளீன் அண்ட் நீட்டா வச்சிருக்காங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்களுக்கு பணம் அப்படின்றது சேகரிச்சுட்டே இருக்கலாம். 12 ராசிக்காரர்களும் பணத்தை வசீகரிக்கிறதுக்காக என்ன மாதிரியான ஒரு விஷயம், ஒரு சின்னதா ஒரு டிப்ஸ் சொல்லுங்க. 12 ராசிக்காரங்க அப்படின்னு எடுத்தோம்னா ஒரு 10 ரூபாய் நோட் எடுத்துட்டு ஐபிசி பக்தி நேர்களுக்கு இனிமையான நேரத்தை வணக்கங்கள். இன்று நம்மோடு ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் மோனிகா இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய ஆன்மீகம் சார்ந்த பரிகாரங்கள் தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மோனிகா. வணக்கம்மா. நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திக்கிறோம். குறிப்பாவே வந்து இப்போ நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப தேவையான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த பணம். கடன் தொல்லை இருக்கு அப்படின்னாலும் பணம் வந்துட்டா அந்த தொல்லையெல்லாம் போயிடும். இப்படி இந்த பணத்தை வசீகரிக்கிறதுக்கான பரிகாரங்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் நம்ம இன்னைக்கு உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம். முதலாவது எப்பவும் போல மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த பணத்தை வசீகரிக்கிறது அல்லது வசியம் பண்றதுக்கான அல்லது பணத்தை ஈர்க்கிறதுக்கான வழிபாட்டு முறை அல்லது பரிகாரம் அப்படின்னா என்ன? குறிப்பா வந்து இந்த மேஷ ராசி அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் பகவானுக்குரிய வீடு முதல் ராசி. ஸோ இந்த மேஷ ராசிக்காரங்க தினமுமே சரி வீட்டின் தெற்கு பகுதி வெளிப்புற செவுத்து மேல வந்து வெல்லம் வந்து சிறிதளவு தூவிட்டே இருக்கிறாங்க. காலையில எந்திரிச்சதோ அதை செய்யும் பொழுது நிச்சயமா அவங்களுக்கு வீட்டில் ஏற்படக்கூடிய பண கஷ்டங்கள் அப்படின்றது நிவர்த்தி ஆகும். ஸோ அது மட்டும் இல்லை, இப்போ இந்த மேஷராசிக்காரங்கன்னு இல்லை, பொதுவாக வந்து 12 ராசிக்காரங்களுக்குமே சரி எப்பயுமே பணத்தை சேகரிக்கிறதுனா ஒரு பர்ஸில் போடுவாங்க நிறைய பேர். அதை எடுத்துகிட்டு போய் ஹேண்ட்பேக்கில் வைக்கிறது, பீரோவில் வைக்கிறது, இந்த மாதிரி வந்து நிறைய பேர் மேக்ஸிமம் அப்படி தான் வந்து சேகரிக்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மரப்பெட்டியில் யாராவது பணம் சேகரிக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அது வந்து பெருகி கொண்டே போகும். அதுவும் அந்த மரப்பெட்டியில் வந்து சாதாரணமாக வைக்கக்கூடாது. இப்போ ஒரு மர பாக்ஸ் இருக்குது, க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஓப்பன் க்ளோஸ் பாக்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது மேஷராசிக்காரங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெள்ளை நிற பட்டு துணியை வந்து அதுக்கு மேலே விரித்து அதற்கு மேலே பணத்தை சேகரிக்கும் பொழுது பணம் மேலும் வந்து அவங்க சைடு வசியமாகும். ஓகே, அதாவது மேஷராசிக்காரர்கள் வெள்ளை பட்டு துணியில வந்து இந்த மாதிரி பாக்ஸுக்குள்ள பூஜை ரூம்ல வைக்கணுமா அல்லது பீரோல வைக்கணும்? வீட்டின் குபேர முறையில இருக்கக்கூடிய பீரோல தான் வைக்கணும். இப்போ அடுத்து நம்ம ரிஷப ராசிக்காரர்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்க பணத்தை ஈர்க்கிறதுக்காக செய்யக்கூடிய பரிகாரங்கள் அப்படின்னா என்ன? ரிஷபராசிக்காரங்க அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாகவே பசுமாட்டுக்கு நிறைய உணவளிக்கலாம். அகத்திக்கீரை, வாழைப்பழங்கள் இது எல்லாமே வந்து வெள்ளிக்கிழமையில அவங்க கையால் டைரெக்டாக போய் கொடுக்கும்போது நம்ம பசுமாட்டுக்கு உணவளிக்கிறதும் ஒன்று தான், மகாலட்சுமி தாயார் கொடுத்த உணவளிக்க
பலன் அப்படின்றது இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். அதனால வெள்ளிக்கிழமை தோறும் பசுமாடு வீட்டுக்கு பக்கத்துல இருந்தா உடனே ஓடி போய் 2 வாழைப்பழம் குடுக்கலாம். அகத்திக்கீரை குடுக்கலாம். அடுத்தது இந்த கோதுமை, வெல்லம் 2ம் கலந்த மாரி குடுக்கலாம். இது 2த்தையுமே அடிக்கடி அவங்க செய்றாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ பசுமாட்ட வந்து வணங்குறாங்களோ, இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு பணம் சார்ந்த விஷயம், கஷ்டங்கள், ஒரு கடன் கிடைக்காம இருக்கிறது, அல்லது கடன் அடையாம இருக்கிறது, இந்த நிலைகள்லாம் அவங்களுக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு சொன்ன அதே பணப்பெட்டி, பணப்பெட்டியில் இந்த ரிஷபராசிக்காரங்க பச்சை நிற பட்டு துணிய விரிச்சு, அதற்கு மேல பணத்த சேகரிக்கலாம். நிச்சயமா. பச்சை கலர் அப்படிங்கிறதுக்கு என்ன ரீசன்? பச்சை அப்படின்னு பார்த்தோம்னா, குபேரருடைய நிறம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரிஷபராசிக்கு 2ஆம் இடம் பார்த்தீங்கன்னா மிதுனம். ஸோ ஒவ்வொரு ராசிக்குமே பார்த்தீங்கன்னா, வருமான ஸ்தானத்துக்குரிய நிறத்த நீங்க ஆக்டிவேட் பண்ணும் பொழுது தான், உங்களுக்கு வருமானம் சார்ந்த விஷயங்கள் அதிகமா வசியம் ஏற்படும். ஸோ இந்த ரிஷபத்துக்கு 2வது வீடு மிதுனம். மிதுனத்துடைய அதிபதின்னு பார்த்தோம்னா புதன். ஸோ அவருடைய நிறம் எல்லாருக்குமே தெரியும் பச்சை. ஸோ அது சார்ந்தது தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே. நிச்சயமா. அதாவது ரிஷபராசிக்காரர்களுக்கும் அவர்கள் செய்ய வேண்டிய வாழ்வியல் பரிகாரம் அண்ட் வந்து பரிகாரம் 2யுமே நம்ம பார்த்திருக்கோம். அடுத்து மிதுன ராசிக்காரர்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்களுக்கு பணத்தை வசீகரிக்கிறது, இந்த பணத்தை ஈர்க்கிறதுக்கான பரிகாரம் அப்படிங்கிறது என்ன? மிதுன ராசிக்காரங்க முடிஞ்ச வரைக்கும் புதன்கிழமை நாள்ல நவ கிரகத்துல இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு பச்சை பயிரினால் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வாரம் படைக்கலாம். வீட்ல அவங்க கையால செஞ்சு எடுத்துட்டு போய் படைச்சிட்டு, அங்க இருக்கிற குழந்தைங்களுக்கு தானம் கொடுக்கறது, நெய்வேத்தியம் வந்து விநியோகம் பண்றது, அந்த மாதிரி ஒரு செயல்கள் அடிக்கடி செய்வதன் மூலமும் சரி, பணம் சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளோவா இருக்கும். அது மட்டும் இல்ல, அவங்க வீட்டுக்கு பக்கத்துல யாராவது ஏழை குழந்தைங்க படிப்பு சார்ந்த விஷயத்துக்காக படிக்க முடியாம இருக்காங்க அப்படின்னா, படிக்கிறதுக்கு உதவிகள் அவங்களால முடிந்த உதவிகள வந்து செய்யலாம். அடுத்து இந்த மரப்பெட்டி அப்படின்னு வரும்பொழுது, இந்த மிதுன ராசிக்காரங்களும் சரி, வெள்ளை நிற கலந்த பட்டு துணிய வந்து அந்த மரப்பெட்டியினுள் விரித்து, அதற்கு மேல பணம் சேகரித்துட்டு வராங்க அப்படின்னா, நிச்சயமா பணப்புழக்கம் நல்லாவே இருக்கும். இப்போ நம்ம மிதுன ராசிக்காரர்களுக்கும் பார்த்துட்டோம். அடுத்தது கடக ராசிக்காரர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க பணத்தை வசீகரிக்க அல்லது ஈர்க்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் மற்றும் வணக்க முறைகள் அப்படின்னா என்ன? கடகராசிக்காரங்க அப்படின்னாவே திங்கட்கிழமை நாள் சோமவாரம் சிவன் கும்பிடணும் அப்படின்னு கிளம்பிடுவாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சிவன் தரிசனம் அதிகமாக கும்பிடுறவங்க இந்த கடகராசிக்காரங்களா தான் இருப்பாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த திருவண்ணாமலை போகிறவங்க பௌர்ணமிலாம் கடகராசிக்காரங்க நிறைய பேர் போவாங்க. ஸோ அது வழியாக வந்து பார்த்தோன்னா திங்கட்கிழமை நாள் அன்னைக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு சுத்தமான பசும்பால் அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுக்கணும். ஸோ இந்த கடகராசிக்காரங்க வாரம் திங்கட்கிழமை காலையில் எந்திரிச்சதும் வேலையாக குளிச்சதும் இதை செஞ்சுட்டு வராங்க அப்படின்னா, வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவிட்டி ஆகட்டும், பணம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நெருக்கடியாக இருக்குது, தேவையில்லாத விரயங்கள் ஆகுது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து தெளிவடையும். ஸோ மேலும் வந்து இந்த கடகராசிக்காரங்க அந்த மரப்பெட்டியில் வந்து பார்த்தோன்னா, பிங்க் நிற பட்டு துணியை வந்து விரித்து அதற்கு மேலே பணம் வந்து சேகரிக்கிறாங்க அப்படின்னா, அடுத்தடுத்து நிறைய சேகரிப்பு வந்து அதிகமாகும். கடகராசிக்காரர்களை பார்த்துட்டோம். அடுத்து வந்து நம்ம சிம்ம ராசிக்காரர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு பணத்தை வசியம் செய்யறது அல்லது பணத்தை ஈர்க்கறதுக்கான பரிகாரங்கள் அப்படின்னா என்ன? சிம்ம ராசிக்காரங்களுக்கு வீட்டில் இருந்தாவே வந்து ஒரு நெகட்டிவாக இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடயே எப்பயுமே இருப்பாங்க. அப்படிப்பட்ட இந்த சிம்மராசிக்காரங்க நம்ம சின்ன வயசுல இருந்தே பார்த்துருப்போம். ஏதாவது ஒரு குழந்தை வந்து சரியா தூங்கலை அப்படின்னா, ஒரு டம்ளர் தண்ணி தலைக்கடியில வந்து வைப்பாங்க தூங்கிட்டு இருக்கப்போ. ஸோ அந்த மாதிரி இந்த சிம்மராசிக்காரங்க செம்பு சொம்புல வந்து தண்ணி முழுசா வந்து சுத்தமான தண்ணி நிரப்பி கிழக்கு பக்கம் வீட்டுக்கு கிழக்கு பக்கம் மறுநாள் அந்த தண்ணியை ஊற்றிடணும். ஸோ இப்போ முதல் நாள் இப்போ இந்த சிம்மராசிக்காரங்க ஞாயிற்றுக்கிழமை அன்று தான் இதை செய்யணும். ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்த செம்பு பாத்திரத்துக்கும் சரி தண்ணிக்கும் சரி வீட்டில் இருக்கிற எதிர்மறை ஆற்றலை வந்து ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்குது செம்பு பாத்திரத்துக்கு. ஸோ அதனால் செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பி ஞாயிற்றுக்கிழமை மறுநாள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பக்கத்தில் வீட்டிலையே வந்து கிழக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய செடிகளில் ஊற்றிடலாம். ஸோ அது வந்து நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையுமே வந்து ஈர்த்து வெளியே அனுப்பி வீட்டில் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவிட்டி, ஒரு குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்த பொருளாதாரத்தில் பிரச்சனைகள்,
பணம் சார்ந்த பிரச்சனை இது எல்லாத்துக்குமே வந்து உதவிகரமா இருக்கும். நிச்சயமா. இவங்க பூஜை அறையில என்ன மாதிரியான பெட்டிகள்ல, என்ன மாதிரியான நிறங்கள்ல நீங்க சொன்ன மாரி துணிகள வைக்கலாம்? அல்லது வேறு என்ன பரிகாரம் இவங்களுக்கு இருக்கு? இவங்களுக்கு மரப்பெட்டியினுள் பச்சை நிற பட்டு துணி வந்து விரித்து, அதற்கு மேல பணம், சில்லற காயின்ஸ் எல்லாம் சேகரித்து வராங்க அப்படின்னா, நிறைய பணம் சேமிப்பு அப்படின்றது இவங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இவங்களால முடிந்த உதவிகள செஞ்சுட்டு வர, நிச்சயமா இவங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்ட நிலைகள் எல்லாமே வந்து குறையும். அடுத்து வந்து நம்ம கன்னி ராசிக்காரர்கள பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா, இவங்களுக்காக நம்ம பணத்த ஈர்க்கிற பரிகார முறைகள் அப்படின்னா என்ன சொல்லலாம்? கன்னிராசிக்காரங்க அப்படின்னு எடுக்கும்போது ஒவ்வொரு புதன்கிழமையிலையுமே சரி கோதுமை வெல்லம் இது ரெண்டுமே வந்து கலந்த மாதிரி ஒரு நெய்வேத்தியத்தை பசுமாட்டுக்கு தானமாக கொடுக்கணும். அல்லது ஏழைகள் வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஏழைகளுக்குமே அதை வந்து கொடுக்கலாம் நெய்வேத்தியமாக செஞ்சு. வெல்லம் கோதுமை இது இரண்டையுமே வந்து எடுத்துட்டு போய் வைக்கலாம். ஸோ அது ஒரு நல்ல ஒரு பலன் அப்படின்றது. இந்த கோதுமை அப்படின்னு பார்த்தோம்னா சூரிய பகவானுக்கு உரியது. கன்னிராசிக்கு 12வது வீடே வந்து சூரிய பகவானுடைய வீடு சிம்மம் தான். ஸோ அதனால இவங்களுக்கு தேவையில்லாத விரய செலவுகள்லாம் வந்து கட்டுக்குள்ள வரும். ஸோ இந்த கன்னியா ராசிக்காரங்க எவ்வளோக்கு எவ்வளோ கோதுமையினால் செய்த நெய்வேத்தியத்தை தானம் கொடுக்குறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ எங்களுக்கு பண வரவுங்கிறது அதிகரிக்கும். நிச்சயமா. இவங்க செய்யக்கூடிய இதுக்கு அதாவது பூஜை ரூம்ல அல்லது நம்ம அலமாரியில வைக்கக்கூடிய அந்த மாதிரியான பொருட்கள் அப்படின்னு சொன்னா என்ன இந்த பணத்தை ஈர்க்கிறதுக்காக? பணப்பெட்டியில வந்து இவங்க விசேஷமா அந்த பணப்பெட்டிக்குள்ள வெள்ளை நிற பட்டு துணி வந்து விரித்து அதற்கு மேல 2 ஏலக்காயும் வசமும் சேர்த்து வைத்து அதற்கு மேல் பணம் வைக்கும் பொழுது மேலும் பணவசியம் அதிகரிக்கும் இவங்களுக்கு. நிச்சயமா. கன்னிராசிக்காரர்களுக்கான பண ஈர்ப்பு அப்படிங்கிறதுக்கான பரிகாரத்தை நம்ம பார்த்துட்டோம். அடுத்து துலாம் ராசிக்காரர்களுக்கான பணத்தை வசீகரிக்கிறதுக்காக அல்லது பணத்தை வந்து நம்ம ஈர்க்கிறதுக்கான பரிகாரம் அப்படின்னா என்ன? துளாராசிக்காரங்க சுக்கிர பகவானுக்குரிய வீடு சொல்லவே வேணாம். வெள்ளிக்கிழமையில வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோயில்ல ஒரு படி அரிசியும் சுத்தமான பசும் பாலும் அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு வரலாம். ஸோ அரிசி பசும்பால் இது ரெண்டுமே வந்து நமக்கு சுக்கிரனுடைய அம்சம் தான். ஸோ பசு அப்படின்னு எடுக்கும்போது ஸோ இவங்க ரெண்டையுமே வார வாரம் வெள்ளிக்கிழமையில கொடுக்கும் பொழுது நிச்சயமா இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கெட்டது ஆகட்டும், பணம் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கஷ்ட நிலையில இருக்காங்க, வேலை இல்லாம இருக்காங்க, வருமானமே இல்லைனாலும் ஏதாவது ஒரு வகையில பணம் சேரும். நிச்சயமா. இவங்களுக்கான இப்ப நம்ம வாழ்வியல் பரிகாரம் சொன்னோம். இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு சொன்னா என்ன பரிகாரம்? மரப்பெட்டியினால் செய்யப்பட்ட அந்த பணப்பெட்டிக்குள்ள வந்து சிவப்பு நிற பட்டு துணியை விரித்து அதற்கு மேல வந்து 2 லவங்கம் வைத்து இவங்க பணம் சேகரிச்சுட்டு வராங்க அப்படின்னா நிச்சயமா பண சேமிப்புன்றது அதிகரிக்குமா. நிச்சயமா. அடுத்து நம்ம விருச்சிக ராசிக்காரர்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பணத்தை ஈர்க்கணும் அப்படின்னா இவங்க என்ன மாதிரியான பரிகாரங்களையும் வாழ்வியல் சார்ந்த பரிகாரங்களையும் செய்யலாம்? விருச்சிக ராசி அப்படின்னு பார்த்தோம்னாவே செவ்வாய்க்குரிய வீடு தான். அதனால செவ்வாய்க்கிழமை அன்று சிவப்பு நிற துணியில பார்லி அரிசியை வந்து ஒரு பொட்டணம் மாதிரி வந்து முடிச்சு போட்டுக்கணும். ஸோ அந்த போட்ட முடிச்ச வந்து உங்க வீட்டின் தென்கிழக்கு அதாவது அக்னி மூலன்னு சொல்லுவோம், தென்கிழக்கு பகுதியில அந்த வெளிப்புற செவுற்றுக்கு வெளியா வந்து உங்க வீடு காம்பவுண்ட் இருக்கோ வீடு இருக்கு உங்க வீட்டுக்கு வெளிப்புற செவருக்கு பக்கத்துலயே அந்த முடிச்ச வந்து வச்சிடணும். அடுத்த நாள் காலையில வந்து அந்த நீர்நிலைகள்ல அப்படியே அந்த பொட்டணத்தை விட்டுறணும், ஓப்பனே பண்ணக்கூடாது. அந்த பார்லி அரிசி அந்த சிகப்பு துணிக்குள்ள இருக்க அரிசி பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தென்கிழக்கு மூலையில மெயினா வந்து அப்படியே அப்சார்ப் பண்ண ஆரம்பிக்கும் நெகட்டிவிட்டிஸ் எல்லாத்தையும். ஸோ அதனால வீடுனாலேயே ஒரு சிலருக்கு பிரச்சனையாகும். நல்லாவே இருப்பாங்க, வீட்டுக்கு போனால் டென்ஷன் ஆகிறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் ஏற்படுத்தும். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆகும். அது மட்டும் இல்லை, பணம் சார்ந்த விஷயத்துல இருந்து கடங்காரங்க பிரச்சனை இது எல்லாமே வந்து குறையும். பணம் சார்ந்ததும் நல்லா ஃப்ளோவாக இருக்கிறதுக்கு இந்த பார்லி அரிசி சார்ந்தது ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். மேலும் இந்த விருச்சிக ராசிக்காரங்க அப்படின்னு பார்த்தோம்னா மரப்பெட்டியினுள் மஞ்சள் நிற பட்டு துணி வைத்து அதற்கு மேல வந்து பணம் சேகரிக்கிறாங்க அப்படின்னா நல்ல ஒரு சேமிப்பு அப்படின்றது இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அதிகரிக்கும். நிச்சயமா. அடுத்து தனுசு ராசிக்காரர்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இவங்க பணத்தை வசீகரிக்கிறதுக்காக செய்யக்கூடிய வாழ்வியல் மற்றும் பரிகாரங்கள் அப்படின்னா என்ன? தனுசு ராசிக்காரங்க அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாகவே வந்து எல்லாமே கிளீனாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுவும் ஒருத்தருக்கு உதவி அப்படின்னா முதல்ல வந்து நிற்பாங்க இவங்க. ஸோ அப்படிப்பட்ட ராசிக்காரங்க இவங்க வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து மஞ்சள் நிற ஆடைகளை அதிகமாக உபயோகம் செய்கிறாங்களோ தினமும் இவங்க பேக்கெட்டில் ஒரு சின்ன சைஸ் வந்து எல்லோ கலர் கர்ச்சிப் வச்சுக்கிட்டா ரொம்ப லக்கி. அது ஒரு விஷயம் செய்யலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா படிக்கக்கூடிய குழந்தைங்க, அதுவும் வந்து உடல் ஊனமுற்றோர், ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தைங்க அவங்களுக்கு வந்து உதவி செய்யலாம். ஸோ இது இரண்டுமே வந்து
இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல பலனளிக்கும். நிச்சயமா. இவங்க பணப்பெட்டியை எப்படி வந்து இவங்களோட பீரோல வச்சுக்கணும்? நீல நிற பட்டு துணி, அதற்கு மேல வந்து பணம் வந்து சேகரிக்கிறாங்க அந்த மரப்பெட்டியில அப்படின்னா, நிச்சயமா பண சேமிப்புன்றது தனுசு ராசிக்காரங்களுக்கு அதிகரிக்கும். நிச்சயமா. இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கான அந்த பண வசீகர பரிகாரங்கள் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அடுத்து வந்து நம்ம மகர ராசிக்காரர்கள். இவங்களுக்கான பணத்தை ஈர்க்கிற அல்லது வசீகரிக்கிற பரிகாரம் அப்படின்னா என்ன? மகர ராசிக்காரங்க கண்டிப்பா எங்க துளசி செடிய பார்த்தாலும் போய் தண்ணி ஊத்தணும் ஃபர்ஸ்ட். ஸோ தண்ணி ஊத்தி, ஒரு தீபம் ஏத்தி, பூக்கள் வைத்து வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னா தான் அவங்க கையில பணமே தங்க ஆரம்பிக்கும். அவங்க வீட்ல எந்த செடி இருக்கோ இல்லையோ துளசி செடி ஃபர்ஸ்ட் இருக்கணும். மகர ராசிக்காரங்க துளசி செடி பராமரிப்பு எவ்வளோ செய்றாங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ அவங்க வீட்ல வந்து செல்வ செழிப்போட இருக்கலாம். ஸோ அதே மாரி வந்து படிக்க முடியாத ஏழை குழந்தைங்களுக்கு உதவி செய்யறது, 60 வயதுக்கு மேல இருக்கிற ஒரு முதியவர்களுக்கு உதவி செய்யறது, இதுவுமே மகர ராசிக்காரங்களுக்கு தேவையில்லாத பணப்பிரச்சனையிலிருந்து தப்பிக்க வைக்கும். இவங்க வந்து பணத்தை ஈர்க்கணும் அப்படின்னு சொன்னா, இவங்களுடைய பீரோல என்ன மாதிரியான பணப்பெட்டியை எப்படியெல்லாம் வந்து எந்த முறையில வச்சு இவங்க வந்து பணத்தை ஈர்க்க முடியும்? இவங்க மரப்பெட்டிக்குள்ள வந்து வசம்பு ப்ளஸ் நீல நிற துணி மேல பண சேமிப்பு செய்றாங்க அப்படின்னா, நிச்சயமா வந்து அந்த பணம் சேகரிப்புன்றது அதிகரிக்கும். நிச்சயமா. அடுத்து கும்பராசிக்காரர்களுக்கு இந்த பண வசியத்துக்காக அல்லது பண வசீகரத்துக்காக அல்லது பணத்தை ஈர்க்கறதுக்காக இவங்க என்ன மாதிரியான பரிகாரங்கள் எல்லாம் செய்தா இவங்களுக்கு வந்து நிறைய பலன்கள் கிட்டும்? கும்பராசிக்காரங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க வீட்ல தென்மேற்கு மூலை, அந்த குபேர மூலைன்னு சொல்லுவோம். அந்த பிளேஸ் மட்டும் கிளீனா வச்சுக்கணும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா, கும்பராசிக்காரங்க அந்த தென்மேற்கு பெட்ரூம்ல தான் வந்து உட்காந்து படிப்பாங்க. அப்படியே புக்ஸ் எல்லாம் அப்படியே சிதறி கிடக்கிறது, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இந்த ராசிக்காரங்க அடிக்கடி செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாம தென்மேற்கு பகுதியில இருக்கக்கூடிய அறைய எவ்வளோக்கு எவ்வளோ கும்பராசிக்காரங்க சுத்தமா வச்சிருக்காங்க, கிளீன் அண்ட் நீட்டா வச்சிருக்காங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ அவங்களுக்கு பணம் அப்படின்றது சேகரிச்சுட்டே இருக்கலாம். சேமிப்பு அதிகரிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைய வந்து ஏற்படுத்தும். மேலும் இந்த கும்பராசிக்காரங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பணம் வந்து அதிகம் செலவே செய்ய மாட்டாங்க. வெளியவே காசு எடுக்க மாட்டாங்க. யோசிப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து சிக்கனம்னு சொல்லலாம். ஸோ அந்த அப்பேற்பட்ட இவங்களுக்கு வந்து மரப்பெட்டியினுள் வந்து மஞ்சள் நிற பட்டு துணிய விரிச்சு, அதற்கு மேல 2 ஏலக்காய், 2 லவங்கம், ஸோ 2 வசம்பு இது எல்லாமே வைத்து அதற்கு மேல பணம் சேமிப்பு தொடங்குறாங்க அப்படின்னா, நிச்சயமா பண சேமிப்புங்கிறது அதிகரிச்சுட்டே தான் இருக்கும். அடுத்து நம்ம மீன ராசிக்காரர்கள் எடுத்துக்கிட்டோம்னா, இவங்க என்ன மாதிரி இந்த பணத்தை ஈர்க்கறதுக்கான சில வழிமுறைகளை செய்யணும் அல்லது பரிகாரங்களை செய்யணும்? மீனராசிக்காரங்க அதிபதி குரு தான். ஸோ குரு பகவான் நவகிரகத்துல இருக்க குருன்னு சொன்னா, நிறைய பேர் போய் தட்சிணாமூர்த்திகிட்ட போயிடுறாங்க. தட்சிணாமூர்த்திங்கிறது நமக்கு சிவனுடைய அம்சம். குரு பகவான் பார்த்தீங்கன்னா கிரகத்தினுடைய அம்சம். ஸோ அதனால வந்து நவகிரகத்துல இருக்க குருவுக்கு வியாழக்கிழமையில ஒரு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி, கொண்டக்கடலை மாலை சாத்தி வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்க. அதே சமயம் நீர்நிலைகள்ல வந்து முடிஞ்ச அளவுக்கு உணவுகள், மீன்களுக்கு உணவளிக்கலாம், பொரி போடலாம். ஸோ அடுத்தபடியா வந்து பறவைகளுக்கு நீர் அளிக்கலாம். ஸோ நீர் வைக்கலாம், காக்கா, குருவி, பறவைகளுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்களை செஞ்சுட்டு வரப்போ மீன ராசிக்காரங்களுக்கு பணம் சார்ந்த விஷயம் பிரச்சனை இல்லாம இருக்கும். மேலும் வந்து அந்த மரப்பெட்டியினுள் வந்து சிவப்பு நிற பட்டு துணிய விரித்து, அதற்கு மேல பணம் சேகரிக்கிறாங்க அப்படின்னா, மீனராசிக்காரங்களுக்கு மணி ஃப்ளோ நல்லாவே இருக்கும். நிச்சயமா. இப்ப நம்ம தனித்தனியா 12 ராசிக்காரர்களுக்குமான என்னென்ன மாதிரியான பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தோம். மொத்தமாவே நம்ம எல்லாருமே இந்த பரிகாரத்தை பண்ணலாம். ஒரு ஈஸியா ஒரு டிப்ஸ் இல்ல நம்ம பர்ஸ்ல ஏதோ வச்சுக்கிறதோ இல்ல வேற ஏதோ ஒரு விஷயத்த நம்ம வந்து யூஸ் பண்றதோ அப்படின்னா எல்லா 12 ராசிக்காரர்களும் பணத்தை வசீகரிக்கிறதுக்காக என்ன மாதிரியான ஒரு விஷயம் ஒரு சின்னதா ஒரு டிப்ஸ் சொல்லுங்க. எல்லாருக்கும் வந்து ஷார்ட் கட் தானே பிடிக்கும். ஒரு சின்னதா ஒரு பரிகாரம் சொல்லுங்க. 12 கண்டிப்பா 12 ராசிக்காரங்க அப்படின்னு எடுத்தோம்னா, ஒரு ₹10 நோட் எடுத்துட்டு, அதுல 2 லவங்கம் மட்டும் வச்சு, அதை வந்து 4 மட்டும் தான் ஃபோல்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி உங்க பாக்கெட்ல வச்சுக்கலாம், இல்ல ஹேண்ட்பேக்ல வச்சுக்கலாம், பர்ஸ்ல வச்சுக்கலாம். டெய்லி நீங்க யூஸ் பண்றீங்க, அந்த பர்ஸ்ல போட்டு வச்சுக்கலாம். அது நல்லா வந்து உங்க பர்ஸை காலியாக்கவே விடாது. ஏதாவது ஒரு அங்க காயின்ஸு, காசு இருந்துட்டே தக்க வச்சுட்டே இருக்க வைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த லவங்கத்துக்கு அவ்வளோ பவர் இருக்கு. இல்ல அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது அப்படின்னா, டெய்லி வந்து கண்டிப்பா வந்து பேக் எடுத்துட்டு போவீங்க எல்லாருமே. ஒரு ஒயிட் பேப்பர்ல 2 ஏலக்காய், 2 வசம்பு, ₹5 காயின். அத மடிச்சு பேக்ல வச்சுக்கலாம்.
இதே நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பணம் அப்படிங்கிறது வசீகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். நிச்சயமா. அதாவது 12 ராசிக்காரர்களுக்கும் தனித்தனியா வந்து எப்படியெல்லாம் அவங்க வந்து பணத்தை ஈர்க்கணும் அப்படின்னு பிரத்யேகமா சொன்னோம். அதையும் கடந்து நீங்க இதை மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு நிச்சயமா வந்து கை நிறைய கை பொழிய வந்து பணம் வந்து கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்கு அப்படிங்கிறதையும் வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க. நிச்சயமா பலரும் இந்த பண பிரச்சனையில பல சிக்கல்கள்ல கடன் தொல்லைகள்ல நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த பரிகாரம் வந்து போய் சேர்ந்து அவர்களுடைய வாழ்க்கையை வளம் பெற செய்யணும் அப்படிங்கிறது தான் ஐபிசி பக்தியோட நோக்கமும். இந்த நேரத்துக்கும் இவ்வளோ பரிகாரத்தையும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு சொன்னதுக்கு உங்களுக்கும் நாங்க இந்த தருணத்துல வந்து நன்றி சொல்லிக்கிறோம். நன்றி மோனிகா. நன்றிம்மா. சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு, சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு, வேர்க்காட்டு கருமாறி ஆடி வந்தாடாம். அவள் வெறுப்புடனே தொழுபவரின் வினைகளையே ஓட வைத்து பொறுப்புடனே நம்மை காக்க ஆடி வந்தாடாம். தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. Taste the Daily. Taste the Daily.